கல்யாணம் ஆகாதவனா அந்த ஆளு? என்ன விட 3 வயசு, 4 வயசு பெரியவன்னு நெனைக்கிறேன். பிசியோதெரபிஸ்ட்டு. அவர் அந்த ப்ரொஃபஷன்ல நல்லா தானே இருக்காரு. அதுக்கப்புறம் எதுக்கு இவருக்கு தேவையில்லாத இந்த விமர்சனங்கள்லாம்? ஆனா ஓவர் கான்ஃபிடென்ட். எப்பா கான்ஃபிடென்ட் இருக்கலாம். ஆனா இவரு மாரி ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது யாருக்கும். சூர்யாவ பார்த்து இந்த ஆள் வந்து அத Instagramல செஞ்சு ஃபேமஸ் ஆயி, இப்ப இந்த ஆள் ஃபேமஸ் ஆனதுனால அந்த சீன வந்து சூர்யா மறுபடியும் செஞ்சதா சொல்றாருன்னா, எப்படியாப்பட்ட தற்குறியா இருப்பாரு இவரு? சூர்யா எங்க? இவரு எங்க? சூர்யா எவ்வளோ அழகா இருக்காரு இப்ப கூட. மேனரிசம் சூர்யாவோட மேனரிசம் எங்க? இவரோட மேனரிசம் எங்க? எல்லாத்தையும் தாண்டி எனக்கு என்ன தெரியுமா எரிச்சலா இருந்தது? அப்படி சுத்தி, இப்படி சுத்தி நடிகர் திலகத்துக்கு ஈக்குவலா வந்து அவர் வந்து பேசிக்கிறாரு. நடிகர் திலகத்துக்கு தான் இது கேவலம். அது சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. நடிகர் திலகமோட பராசக்தி வசனம் எங்க? நடிகர் திலகத்தோட அது என்னது அது? ஐயோ! நவராத்திரி படத்துல நடிச்ச அ அந்த கேரக்டர்ஸ் எங்க? இவர் எங்க? நடிகர் திலகத்துக்கு இவருக்கும் என்ன அங்க வந்து ஒத்துப்போகுது? அவர பத்தி பெருமை பேசிக்கிட்டா நல்லாவா இருக்கு இதெல்லாம்? வாட்டர்மெலன் ஸ்டார் இல்ல அவரு. வேற ஏதாவது சொல்லணும் அவருக்கு பேரு. அதான் 36 வயசு இருக்கும் போல அந்த ஆளுக்கு. ப்ரோ அவர் சிவாஜின்னு கம்பேர் பண்றாரு ப்ரோ. அதுதான் ப்ரோ கடுப்பாகுது. ஆமா, அதான் நானும் சொல்றேன். இரவு வணக்கம். தற்பெருமை பேசுற வேற ஒண்ணும் இல்ல. டம்மி பாவா. கரெக்ட். ஆனா கொஞ்சம் கூட பயமே இல்லாம சாந்தோம் அண்ணா, அது இதுன்னு பேசுறாரு போல. பேரு கூட கரெக்ட்டா சொல்லல. சாந்தோம் அண்ணாவா? சாந்தோம் அண்ணா. ஃபர்ஸ்ட் அவரு ஏன் பெரிய ஆளா எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணி பேசுறாங்க? பேசுறவங்கள சொல்லணும். அவர பாட்டுக்கு அவர் வேலைய பார்த்துக்கட்டும்னு சொல்லி விட வேண்டியது தானே! நான் கூட தான் யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்கேன். நான் என்ன ஃபேமஸ் ஆயிட்டேனா? அவர் என்னவோ அவ்வளோ ஃபேமஸ் ஆக்கி அவர என்னடான்னா, பைக் கூட ஓட்ட தெரியல. பைக்கே தட்டு தடுமாறி ஓட்டுறாரு. இவர் என்னடான்னா பெரிய ஹீரோ லெவல்ல நடிச்சா டைரக்ட்டா ரூ. 30,00,000 படத்துக்கு தான் நடிப்பாராமா. இவர் மொக ராசிக்கு பணத்த தூக்கி குடுத்து லாபம் பார்ப்பாங்க போல. ஆமா, நம்ம மக்கள தான் சொல்லணும். 2 ஏத்தி விட்டாங்கல்ல. லைக்கு. தேங்க் யூ. தம்பி உங்களுக்கே பிரச்சனைகள் நிறையாக இருக்கின்றது. ஆகையால் அடுத்தவர்களது பிரச்சனையை நீங்கள் பேச வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து ஆகும். உண்மதான் அண்ணே. உண்மதான். கரெக்ட்டு. 2 மூவில கமிட் ஆயிட்டா, அது வேற பேட்டி குடுத்துட்டு இருக்காரு. ஓவர் ஹைப் கிரியேட் பண்றாங்க அந்த ஆளுக்கு எல்லாரும். சரி அவரு ஒரு பிசியோதெரபிஸ்ட். யாராவது ஒருத்தனாவது அவர கூப்ட்டு அந்த பிசியோதெரபி பத்தி ஏதாவது பேச வச்சு வீடியோ போடலாமேன்னு கிடையாது. அப்படி கிடையாதாம். அவர கூப்ட்டு, அவர வந்து ஏத்தி விட்டு, அவர இறக்கி விட்டு, அப்படி ஏதாவது கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணி, அதுல ஃபேமஸ் ஆயி, அதுல வியூஸ் போயி, அதுல காசு சம்பாதிக்கிற எச்ச கூட்டம். இவனுங்கள சொல்றதா? இல்லன்னா அந்த ஆள சொல்றதா? எவ்வளோ கேவலமா இருக்கானுங்க 2 பேருமே. வணக்கம் சகோ. வணக்கம். தமிழ் பாரதி. வெல்கம். தமிழ் பாரதி.
ஆசை முக